தல அஜித் குமார் ரேசிங் டீம், இது நம்ம இந்தியாவின் பெருமை. பெல்ஜியத்தில் இருக்கிற உலக புகழ் பெற்ற அந்த ஸ்பா பிரான்ஸ்கோர் சாம்ஸ் சர்க்கியூட்ல 2026 மிஷலின் 12 ஹவர் ரேஸ் GT3 ப்ரோ ஆம் கிளாஸ்ல 2வது இடம் பிடிச்சு போடியம் ஏறி இருக்காங்க. இந்திய கொடி உலக அரங்கில் கம்பீரமாக பறந்த அந்த மகத்தான தருணம் இது. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது ஒரு உண்மையான ஃபயர் வின்னிங் மொமெண்ட். ரேஸோட கடைசி மணி நேரங்கள்ல ஒரு பயங்கரமான தீவிர போராட்டம் நடந்தது. நம்ம தலையோட 93 நம்பர் போட்ட மெர்சிடிஸ் AMG GT3 EVO காருக்கும் அந்த பக்கம் இருந்த 73 புரோட்டான் காம்படிஷன் போர்ஷ் காருக்கும் நடுவுல தான் அந்த நெக் டு நெக் போட்டி நடந்துட்டு இருந்தது. இந்த 93 அப்படின்றது நம்ம அஜித் குமார் டீமுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ கார் நம்பர். அந்த மெர்சிடிஸ் AMG காரோட லேட்டஸ்ட் EVO மாடலை தான் நம்ம அஜித் குமார் வேற லெவல்ல ஹேண்டில் பண்ணாரு. ஒரு கட்டத்துல நம்ம முதலிடத்துல தான் இருந்தோம். ஆனா ரேஸ் நடுவர்கள் கொடுத்த ஒரு சில டெக்னிக்கல் முடிவுகளால நம்ம 2வது இடத்துக்கு வர வேண்டிய சூழல். அப்படி இருந்தாலும் இது கண்டிப்பா தோல்வி இல்லை தலைவர்களே. இது இந்திய ரேசிங் வரலாற்றோட ஒரு புதிய தொடக்கம். அஜித் ரெட் அண்ட் ரேசிங் டீமோட அந்த மெர்சிடிஸ் AMG GT3 EVO கார் ஏப்ரல் 17 இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடந்த அந்த 12 மணி நேர என்டியூரன்ஸ் ரேஸ்ல 115க்கும் மேற்பட்ட லேப்புகளை முடிச்சு 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதாவது 12 மணி நேரத்துல அந்த 7 கிலோமீட்டர் டிராக்கை 115 தடவைக்கும் மேல சுத்தி வந்திருக்காங்க. அங்க நம்ம தலையும் அவரோட டீமும் இந்திய கொடிய உயர்த்தி தூக்கி பிடிச்சு ட்ரோஃபியை ஏந்தி சாம்பியன்ஷிப் கொண்டாடின அந்த ஒரு காட்சி கோடிக்கணக்கான அஜித் குமார் ரசிகர்களுடைய கண்களை கலங்க வச்சிருக்கு. இது வெறும் ரேஸ் வின்னிங் மோமெண்ட் கிடையாது. பில்லியன் கனவுகளை தாங்கி பிடிச்சு நம்ம இந்தியாவின் பெருமையை உலகத்துக்கு நிரூபிச்ச ஒரு சரித்திர தருணம். இது ஒரு சாதாரண ரேஸ் போல சீக்கிரமா முடிகிற ரேஸ் கிடையாது. 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரம் காரை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். காரின் உறுதித்தன்மைக்கும் டிரைவரின் பொறுமைக்கும் இது ஒரு பெரிய சோதனை. ரேஸ்ல என்ன நடந்தது விவரமா பார்க்கலாமா? அஜித் எப்படி இந்த ரேசிங்ல ஈடுபட்டார்? சினிமாவில் மட்டும் இல்லைங்க, ரேசிங்லையும் அவர் என்னைக்குமே தலை தான். 2025 அஜித் குமார் ரேசிங் டீமை ஆரம்பிச்சப்போ பல பேர் இது ஒரு சும்மா ஹாபின்னு நினைச்சாங்க. ஆனா நெதர்லாந்தோட ஃபர்ஸ்ட் போட்டன் ரேசிங் டீமோட கூட்டணி வச்சு இன்னைக்கு GT3 லெவலுக்கு உயர்ந்து நிற்கிறாரு. 2025 துபாயில 24 மணி நேர ரேஸ்ல 3வது இடம் மற்றும் ஸ்பிரிட் ஆஃப் த ரேஸ் அவார்டு, பார்சிலோனால 3வது இடம், இப்போ ஸ்பால 2வது இடம். இப்படி ஒவ்வொரு ரேஸ்லயும் இந்திய கொடிய உலக லெவல்ல உயர்த்தி வச்சுட்டே வராரு. யோசிச்சு பாருங்க, பிஸியான சினிமா ஷூட்டிங், ஃபேன்ஸ்னு இவ்வளவு விஷயங்களுக்கு நடுவுல கிட்டத்தட்ட 15 வருஷ கேப்புக்கு பிறகு திரும்பவும் ரேசிங் பண்ண வர்றது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்காக 25 கிலோ எடையை குறைச்சி தன்னை முழுமையா ஒரு அத்லெட்டா தயார் பண்ணிருக்காரு. இது வெறும் ஹாபி இல்லை, இது அவரோட ரத்தத்துல கலந்த ஃபேஷன். இந்த ரேஸ் ஏப்ரல் 17 இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடந்த ஒரு மெகா ஈவென்ட். பெல்ஜியம் நாட்டில் இருக்கிற அந்த ஸ்பா பிரான்ஸ்கோர் சாம்ஸ் சர்க்கியூட் பத்தி சொல்லணும்னா அது உலகத்தோட மிக ஆபத்தான அதே சமயம் செம ஸ்பீடான ஒரு ட்ராக். 7 கிலோமீட்டர் நீளம், கண்ணுக்கே தெரியாத வளைவுகள், திடீர்னு பெய்யற மழை, அப்புறம் அந்த மூடு பனி, இப்படி டிரைவர்களோட பொறுமையை சோதிக்கிற இடத்துல நம்ம அஜித் குமார் களத்துல இறங்கினாரு. நம்ம அஜித் ரெட் அண்ட் ரேசிங் டீம்ல தல அஜித் குமார் கூட சேர்ந்து கோபி டி ப்ரூக்கர், அயன் ரெட்டான் மற்றும் யானி ரெட்டான் ஒரு பக்கா ப்ரொஃபஷனல் டீம் இருந்தது. ரேஸோட அந்த கடைசி மணி நேரங்கள்ல அந்த புரோட்டான் காம்படிஷன் போர்ஷ் காரோட நடந்த போட்டி இருக்கே, அதுதாங்க நிஜமான த்ரில்லர். ஒரு கட்டத்துல நாம தான் முதல் இடத்துல கெத்தா இருந்தோம். ஆனா அந்த நடுவர்கள்
வீரர்கள் ஸ்டீவர்ட்ஸ் கொடுத்த முடிவுகளால, சில டெக்னிக்கல் முடிவுகளால 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டோம். அப்படி இருந்தாலும் இது நம்ம அஜித் குமார் டீம் திறமையை உலகத்துக்கே நிரூபிச்ச ஒரு முக்கியமான தருணம். போட்டியில நம்ம நாட்டு இந்திய கொடி கம்பீரமா பறக்கும் போது உலகம் முழுக்க இருக்கிற அஜித் குமார் ரசிகர்கள் உண்மையிலேயே எமோஷன் ஆயிட்டாங்க. தலைவர்களே, இது வெறும் ஒரு 2வது இடம் மட்டும் கிடையாது. பில்லியன் கணக்கான இந்தியர்களுடைய கனவுகளை உலக மேடையில் ஏத்தி வச்ச ஒரு மிகப்பெரிய சரித்திரம். டீம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து மெக்கானிக்ஸ் வரைக்கும் எல்லோரையும் ஒரு குடும்பமா வழி நடத்தி தானே காரை டிரைவ் பண்ணி முன்னாடி நின்னு லீட் பண்றாரு பாருங்க. அதுதாங்க நம்ம ஏகேவோட உழைப்புக்கும் டிசிப்ளினுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இது 2வது பொசிஷன் போடியம் அப்படின்னு வெறும் ஒரு டிராபி மட்டும் கிடையாது. இது நம்ம இந்தியாவின் பெருமை. கோடிக்கணக்கான தல ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த கனவு. சினிமாவில் மட்டும் ஹீரோவா இல்லாம நிஜ வாழ்க்கையிலையும் உலக ரேசிங் அரங்கத்திலையும் இந்தியாவோட முகமா நம்ம ஏகே அஜித் குமார் ஜொலிக்கிறார். இந்திய ரேசிங் வரலாற்றுல இது ஒரு முக்கியமான மைல் கல். இன்னும் பல வெற்றிகள் தேடி வரும். அடுத்தடுத்த போட்டிகள்ல போடியங்கள்ல நம்ம ஏகே கெத்தா நிப்பாரு. அவரோட இந்த போராட்ட குணம் என்னைக்குமே குறையாது. நீங்களும் இந்த வெற்றியை அஜித் குமாருடைய ஒரு ரசிகனா பெருமையா நினைச்சீங்கன்னா உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல மறக்காம ஏகே அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. நம்ம அஜித் குமார் ரேசிங் டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அப்படியே தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.